நீங்கள் வந்து வாஸ்து கம்ப்ளைண்ட்டில் தான் நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது கலியுகம் அதிகமாகிட்டே இருக்குது, முத்திக்கிட்டே இருக்குது. இது இந்த கலியுகத்தோடைய எண்டு எப்படி இருக்குன்னு வீர பிரம்மேந்திர சுவாமி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படித்தோன்னா நம்மளாம் அவ்வளோ அரண்டு போயிடும். எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருக்காரு வீர பிரம்மேந்திர சுவாமிகள். கலியுகம் அதிகமாகும்போது இப்போ நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். கேட்கவே கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நியூஸ்லாம் கேட்குறோம். ஒரு பெண்ணை அந்த சித்தப்பா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரு, சித்தப்பா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கொடுமையான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுனால கலியுகத்தோடைய எண்டு ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு விஷயத்தை நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டுருக்கிறோம். எந்த வீட்டில் வடமேற்கு பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டோடைய நியூஸு இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக வெளியே வரும். அவ்வளோதான். வடமேற்கு இல்லாமல் அவங்க நியூஸ் வடமேற்கு பிரச்சனை இருந்தால் நீ நியூஸ் ரீடராக இருக்கணும், இல்லைன்னா உன் நியூஸில் வரணும், இல்லைன்னா நீ ரிப்போர்ட்டராக இருக்கணும், இல்லை நீ பத்திரிகையாளராக இருக்கணும், நீ நடிகராக இருக்கணும், இல்லை நீ ஆர்டிஸ்டாக இருக்கணும். இது சம்மந்தப்படாத ஒருத்தர் வாழ முடியாது. புரியுதுங்களா? அதான் உண்மை. அப்போ அவங்களுக்குலாம் வடமேற்கு பாதிப்புங்கிறது ஒரு சாதகமான விஷயமா தானே இருக்கு. நல்லா கேட்டுக்கங்க.